புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாளையொட்டி சென்னை எம்ஜிஆர் நகரில் நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் தமிழகத்தின் நாளைய முதலமைச்சரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடியார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஏஎம் காமராஜ், விருகை தெற்கு பகுதி கழக செயலாளர், அதிமுக. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. விஜய் ஒரு ஆரம்பத்திலே கட்சி ஆரம்பிக்கும் போதே விக்கிரவாணி மாநாட்டிலே கூட்டணிக்கான அழைப்பு விடுத்து நிறைய விஷயங்களை பண்ணார். ஆனா அவரை நோக்கி வரக்கூடிய கட்சிகள் இல்ல அப்படிங்கிற விமர்சனம் இவங்க பக்கம் இருந்து எழுது அப்படிங்கிறத பார்க்கணும். செயல்வர்கள் கூட்டத்திலையும் ஓரளவுக்கு அது எதிரொலிக்கிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பார்வையில பார்க்கும்போது விஜய்க்கு கூடிய ஆப்ஷன்ஸ் இன்னமும் ஓப்பனா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல க்ளோஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? அவர் பெரிதும் நம்பி இருந்தது அல்லது இன்னமும் நம்பி இருப்பது காங்கிரஸ் கட்சியை தான். திமுக, அதிமுக இரண்டும் பண திமிங்கலம். அதிலே ஒன்று ஆட்சி அதிகாரத்தையும் கையில் வைத்திருக்கிறது, போலீஸை கையில் வைத்திருக்கிறது. அடக்குமுறை ஏவிடுவதற்கு தயங்காத கட்சி திமுக. இந்த சவால்களை விஜய் எப்படி எதிர்கொள்வார் என்பதுதான். காங்கிரஸ் திமுகல இருந்து விலகி விஜய்க்கு வரணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, அப்படி விலகி வர்றதால காங்கிரஸுக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, கேள்வி இருக்கு. காங்கிரஸுக்கு என்ன நன்மை என்றால், நீங்கள் பழைய சீட்டில் இருந்து 5-4 ஏத்துவாங்கன்றதுக்கு பதிலா டபுள் மடங்கா இங்க வாங்க முடியும். எத்தனை ஜெயிக்க முடியும்? நான் ஒரு தகவலை சொன்னால் நீங்கள் வியப்படைவீர்கள். சென்னையிலேயே சில தொகுதிகளில் 28, 30, 32 என்று விஜய்க்கு ஆதரவு இருப்பதாக நண்பர்கள் கூறுகிறார்கள். அப்படி இருந்தால் பிளஸ் காங்கிரஸ் வின் பண்ணிடுது. ஏன் வின் பண்ணாது? அநேகமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்கான சில அதிரடி நடவடிக்கைகளை அல்லது வியூகங்களை கடைசி நேரத்தில் அமுல்படுத்தும் என்று கூறுகிறார்கள். அது என்ன என்று தெரியாது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி நிச்சயமாக மாறும் என்று பாரதிய ஜனதா நண்பர்கள் கூறுகிறார்கள். அதற்கான பணிகளை நாங்கள் செய்வோம் என்கிறார்கள். அதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். திமுக அரசாங்கம் மாநில அரசாக இருக்கக்கூடிய நிலையில மத்தியிலிருந்து வரக்கூடிய தலித்துகளுக்காக, பட்டியல் சமூகத்துக்காக ஒதுக்கப்பட்ட அந்த ஃபண்ட்ஸை சரிவர பயன்படுத்தல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கு. இப்ப இது எந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தை திமுக கேட்கும்? இது ஒரு பெரிய பட்டியலின மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதி. இது பற்றி திருமாவளவன் வன்மையாக கண்டிக்க வேண்டும். இவர்கள் பேசுவதெல்லாம் அப்படியே நீலி கண்ணீர் வெடிப்பது, அப்படியே தலித் மக்களுக்காகவே தாங்கள் அவதாரம் எடுத்ததை போல பேசுவது. இதை கூட விஜய் எடுத்து பேசியிருக்கலாம் இல்லையா? எந்த செய்தியாளர் சந்திப்பும் கிடையாது. விஜய் ட்விட்டர் பக்கத்துல போடுவாரு, இல்லைன்னா அறிக்கை வெளியிடுவார். இது அரசியல் அல்ல என்பதை விஜய் உணர வேண்டும். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழக அரசியல் களத்துல இந்த தேர்தலை ஒட்டிய நகர்வுகள் வேகம் எடுக்க தொடங்கி இருக்கின்றன. அதுல இப்போ நம்ம டிஎம்கே அலைன்ஸ் பார்க்குறோம், அப்புறம் அதிமுக தலைமையிலான என்டிஏ அலைன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட விஜய் இன்னும் அவர் ஆரம்பத்திலே கட்சி ஆரம்பிக்கும் போதே விக்கிரவாணி மாநாட்டிலே கூட்டணிக்கான அழைப்பு விடுத்து நிறைய விஷயங்களை பண்ணார். ஆனா அவரை நோக்கி வரக்கூடிய கட்சிகள் இல்ல அப்படிங்கிற விமர்சனம் இவங்க பக்கம் இருந்து எழுது அப்படிங்கிறத பார்க்கணும். செயல்வர்கள் கூட்டத்திலையும் ஓரளவுக்கு அது எதிரொலித்திருக்கிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பார்வையில பார்க்கும்போது விஜய்க்கு கூடிய ஆப்ஷன்ஸ் இன்னமும் ஓப்பனா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல க்ளோஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் நீங்கள் கூறியது போல எங்களுடன் இணையும் கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம் என்பதை அறிவித்தார். அது ஒரு முக்கியமான தூண்டிலாக அல்லது ஒரு முக்கியமான அரசியல் உத்தியாகத்தான் அவரால் பயன்படுத்தப்பட்டது. திராவிட முன்னேற்றக் கழகம், பாரதிய ஜனதா இரண்டு கட்சிகளும் தன்னுடைய எதிரியாக பிரகடனப்படுத்தினார். அதன் காரணமாக ஒருவேளை அதிமுகவோடு அவர் சேருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அதிமுக ஆரம்பத்தில் நினைத்தது. பாரதிய ஜனதாவிடம் போய் சேர்வதற்கு முன் அதிமுக மறைமுகமாக அந்த ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் செய்து பார்த்தது. ஆனால் திரு விஜய் அவர்கள் அவர் தலைமையில்தான் கூட்டணி அல்லது ஆட்சி என்பதில் தொடக்க நிலையிலேயே உறுதியாக இருந்தார்கள். அவர்கள் அதிமுக அதிகாரபூர்வமற்ற பேச்சுக்களை நடத்தி முயற்சித்து பலனளிக்கவில்லை என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும். அதன் காரணமாகத்தான் அதிமுக விஜயை பற்றி விமர்சிக்காமல் இருந்தது. திரு விஜய் அவர்களும் திமுகவையும் பாரதிய ஜனதாவையும் விமர்சித்த நிலையில் அதிமுக குறித்த விமர்சனத்தை தவிர்த்து வந்தார். அப்போது தமிழகத்தில் மாற்று அரசியலை முன்னெடுக்க விரும்புகிற விஜய் நீண்ட நாட்கள் அதிமுக பற்றி பேசாமல் இருக்க முடியாது என்ற கருத்தை நான் வெவ்வேறு விவாதங்களில் தெரிவித்து வந்திருக்கிறேன். ஆகவே கடைசியாக நடந்த கூட்டத்தில் அவர் அதிமுகவை ஊழல் கட்சி அல்லது அடிமை கட்சி என்று கூறியதில் எனக்கு வியப்பு ஏற்படவில்லை.
ஏனென்றால் ஒரு கட்சியை, 2 கழகங்களில் ஒரு கட்சியை முத்திரை குத்திவிட்டு இன்னொரு கட்சியை விமர்சிக்காமல் இருந்தால் இவருடைய அரசியலை கூட எதிர்பார்த்த பலனை அளிக்காமல் அந்த பலன் அதிமுகவுக்கு போய்விடக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிடும் என்பதை விஜய் உணர்ந்திருக்கிறார், காலதாமதமாக உணர்ந்திருக்கிறார். ஆகவே 2 பேரையும் அவர் அட்டாக் செய்து கடைசியாக இந்த மாமல்லபுரத்தில் நடந்த கட்சி நிர்வாகிகள் கூட்டத்திலே அவர் பேசியதை நாம் பார்த்தோம். நீங்கள் கூட்டணிக்கான வாய்ப்பு குறித்து கேட்டீர்கள். அவர் பெரிதும் நம்பி இருந்தது அல்லது இன்னமும் நம்பி இருப்பது காங்கிரஸ் கட்சியைத்தான். நீங்கள் முடிவெடுக்காமல் இருக்கக்கூடிய கட்சிகளாக இன்றைக்கு டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமக, திருமதி பிரேமலதா தலைமையிலான தேமுதிக, டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையிலான புதிய தமிழகம், இந்த 3 கட்சிகள் இன்னும் முடிவெடுக்காமல் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கின்றன. இதர கட்சிகள் ஆல்மோஸ்ட் செட்டில் ஆகிவிட்டன, இங்கே இல்லது அங்கே என்று. சமீப காலம் வரை முடிவெடுக்காமல் இருந்தவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு டிடிவி தினகரன். அவரும் விஜய் பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதப்பட்டது. இப்போது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று இன்னமும் நம்பிக்கொண்டிருக்கிற, அதற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற திரு ஓ பன்னீர்செல்வம், அவருடைய அணி என்பது கரைந்து விட்டது. அதுதான் யதார்த்த நிலை. திரு ஓ பன்னீர்செல்வம் என்கிற அவருடைய இமேஜ் மட்டும்தான் அவருக்கு இருக்கிறது. அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சராக 3 முறை தற்காலிகமாக இருந்தாலும் கூட செல்வி ஜெயலலிதாவால் பிக் செய்யப்பட்டவர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நியமிக்கப்பட்டவர். அவரை வெவ்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள் மதிக்கிறார்கள், ஒரு பண்பாளர் என்கிற வகையிலே மதிக்கிறார்கள். ஆனால் அவர் பின்னாலே இன்றைக்கு சொல்லிக்கொள்ளும்படியான சக்தி உள்ள பிரபலங்கள் கூட இல்லை. இதுதான் யதார்த்த நிலை. ஆனாலும் கூட ஊடகத்துறையினர் ஓபிஎஸ் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்று அவரையும் சேர்த்து தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கும் தாவேகாவில் இருந்து அழைப்பு இருக்கிறது. இந்த கட்சிகள் என்ன, தேமுதிகவும் நான் கூறியதைப் போல டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமக என்ன செய்ய போகின்றன என்று தெரியாது. ஆனால் விஜய் எதிர்பார்ப்பது காங்கிரஸ் கட்சியைத்தான். காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு சாரார் மிக அழுத்தமாக இன்னமும் விஜய்க்காக டெல்லியிடம் வாதாடி கொண்டிருக்கிறார்கள். டெல்லிக்கு அழைத்து கருத்து கேட்கப்பட்டது. மொத்தமாக கருத்து தெரிவிக்கும் போது, கூட்டமாக இருந்தபோது நிறைய பேர் திமுகவுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார்கள். தனித்தனியாக அழைத்து கேட்கும்போது அதிலேயே 1-2 பேர் மாற்றி பேசினார்கள் என்று எனக்கு தகவல். இரண்டாவது, நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு மாநகர செயலாளர், அந்த மாநகர மாவட்ட செயலாளர் தளபதி மதுரையிலே, அவர் காங்கிரஸை சீண்டும் வகையிலே, அவமதிக்கும் வகையிலே, பூத் கமிட்டிக்கு கூட ஆள் இல்லாத கட்சி, அதேபோல் அடுத்த முறை எம்பிக்கு வந்து நிற்பீங்கல்ல, அந்த தொகுதியெல்லாம் நாங்கள் கொடுப்போமா, இப்படிலாம் இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சி. அதற்கு சுயமரியாதை உணர்வோடு, கொஞ்சமாவது சுயமரியாதையோடு பதில் தந்திருக்கிற மாணிக்கம் தாக்கூரையும் ஜோதிமணியையும் நான் வரவேற்கிறேன். காலதாமதமாகவாது பதில் தர முன் வந்திருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை, அவருடைய செயலும் கூட எனக்கு வியப்பளித்தாலும் நான் அதை பாராட்டுகிறேன். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்கிற ஆசை இன்றைக்கு பல கட்சிகளிடம் இருக்கிறது. நாம் ஏன் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறி மாறி பல்லக்கு தூக்க வேண்டும்? நம்மால் தான் அவர்கள் கோட்டைக்கு போகிறார்கள், இந்த நாளை இந்த கட்சிகள் இல்லை என்றால் போக முடியாது என்கிற நினைப்பு 2 அணிகளிலும் உள்ள கட்சிகளிடையே இன்றைக்கு வந்திருக்கிறது. அது தமிழக அரசியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க மாற்றம் என்று நான் பார்க்கிறேன். நீங்கள் அது திமுக அணியாகட்டும் அதிமுக அணியாகட்டும், இந்த விருப்பம் சில கட்சிகளிடம் இன்று வரை நீடிக்கிறது. அந்த அவர்கள் வெளிப்படையாக பேசுகிறார்களா இல்லையா என்பது வேறு விஷயம். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை எடுத்துக்கொள்ளுங்கள். என்டிஏ ஆட்சி என்பதைத்தான் திரும்ப திரும்ப பாரத பிரதமர், அதே போல மாண்புமிகு உள்துறை அமைச்சர் சொல்லுகிறார். என்டிஏ அணி என்றுதான் அது அழைக்கப்படுகிறது. அதாவது கமலஹாசன் படத்திலே ஒரு வசனம் வரும், 16 வயது நிலை, என்னை யார் சுப்பிரமணி என்று கூப்பிடுகிறார்கள், எல்லாரும் சப்பானின்னு தானே கூப்பிடுறான்னு. அந்த மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறார், அது அதிமுக தலைமையிலான கூட்டணி என்று அவரது கட்சிக்காரர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் திரு நயினார் நாகேந்திரனை தவிர மற்றவர்கள் எல்லாம் அது என்டிஏ கூட்டணி, என்டிஏ சர்க்கார் என்றுதான் சொல்லுகிறார்கள். 2026 அமைவது என்டிஏ சர்க்கார். நயினார் நாகேந்திரன் சொல்றதுன்னு முக்கியம், அவர் தானே மாநில தலைவர். நயினார் நாகேந்திரன் எப்படி முக்கியமானவர் ஆவார்? மத்திய உள்துறை அமைச்சரை விட அவர் முக்கியமானவரா? மத்திய உள்துறை அமைச்சர் 2 முறை பேட்டி அளித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் 2026 என்டிஏ ஆட்சி அமையும் என்று 2 முறை
என்டிஏ ஆட்சி என்றால் என்ன சொல்லுகிறீர்கள்? பாரதிய ஜனதா அந்த அமைச்சரவையில் இடம்பெறும் என்று கூறுகிறீர்களா என்பது அடுத்த கேள்வி. எஸ் என்று அவர் பதிலளித்திருக்கிறார். இது ஆங்கில பத்திரிகையிலே பிரசுரமாகி இருக்கிறது. நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அவரை விட நயினார் நாகேந்திரன் பெரிய தலைவரா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆகவே பாரதிய ஜனதாவின் மேலிட விருப்பமும் இங்கே கூட்டணி ஆட்சி என்பதுதான். அது நடைபெறுமா, தேர்தல் முடிவுகள் எப்படி அமையப் போகின்றன என்பதை பொறுத்துதான் அவர்கள் விருப்பம் நிறைவேறுவதும் நிறைவேறாததும், அதிமுக ஏற்பதும் ஏற்காததும் எல்லாமே தேர்தல் முடிவை பொறுத்து தான் இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் விஜய் பக்கம் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டால் அவர் காங்கிரஸை எதிர்பார்க்கிறார். காங்கிரஸுக்கு இன்றைக்கு விஜய் அவர்களுடைய தந்தை திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அழைப்பு விடுத்திருக்கிறார். அது அவர் நேரடியாக தாவேகாவுடன் தொடர்புடையவர் அல்ல. ஆனால் விஜய்க்கு அரசியல் அபிலாஷையை ஏற்படுத்தியவர் திரு சந்திரசேகர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. விஜயுடைய திரையுலக வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க பங்கு வகித்தவர் திரு எஸ்.ஏ. அவர்கள். ஆகவே அவர் விஜயுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவர் மனதில் இருக்கக்கூடிய விருப்பம் அல்லது அவருடைய சிந்தனை தெரிந்து கொள்ளாமல் இப்படி பேசினார் என்று நான் எடுத்துக்கொள்ள தயாராக இல்லை. காங்கிரஸை சேர்ந்த சிலர் விஜயுடன் தொடர்பில் தான் இருக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸின் அகில இந்திய தலைமை அந்த முடிவுக்கு வந்துவிட்டதா என்பது கேள்விக்குறி. ஏனென்றால் அது பெரிய முடிவு. இட்ஸ் அ பிக் டிசிஷன். இந்திய அலையன்ஸில் ஒரு முக்கியமான உறுப்பு கட்சி திமுக. ஆனால் விஜயுடன் சேர்வது அதிக சீட்டுகளை பெறவும், தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான சூழல் உருவாகவும் வழிவகுக்கும் என்பதில் அவர்கள் உறுதியாக அந்த முடிவுக்கு வந்துவிட்டால் they may take a call on it. விஜய் அழைப்பை ஏற்பது குறித்து அவர்கள் முடிவு எடுக்கலாம். அதற்கு அவர்கள் உறுதியாக வர வேண்டும். அப்படி ஒரு முடிவை காங்கிரஸ் எடுக்குமானால் தமிழகத்தில் நிச்சயமாக தொங்கு சட்டசபை தான் அமையும் என்பது என்னுடைய பார்வை. இப்போதைய அரசியல் சூழலிலேயே விஜய் பக்கம் இன்னும் யாரும் வராத நிலையிலேயே பல்வேறு கருத்து கணிப்புகள் விஜய் கோயிங் டு பி a force to reckon with என்று தெரிவிக்கின்றன. நானும் அப்படித்தான் பார்க்கிறேன். 20% தொடுகிற வகையிலே அவருடைய ஓட்டு இருக்கும் என்பது என்னுடைய பார்வை. தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளுக்கு நான் சென்று வருகிறேன். பல அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், அதே போல பயணங்களின் போது கட்சி சாராத பொதுமக்கள் இவர்களோடு உரையாடுகிறேன். இளைஞர்கள் பெருவாரியாக விஜயைத்தான் ஆதரிக்கிறார்கள். ஒரு மாற்றம் எதற்காக என்று நான் கேட்கிறேன். இவர்கள் 2 பேரும் மாறி மாறி பார்த்து விட்டோம், ஒரு மாற்றம் வரட்டும், விஜய் அந்த மாற்றத்தை கொடுப்பார் என்று நம்புகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதில் ஒரு கண்மூடித்தனமான ஆதரவு இருப்பதையும் நான் பார்க்கிறேன். அரசியல் புரிதல் இல்லாத ஆதரவு இருக்கும், அதுவும் ஒரு கணிசமான பகுதி இருக்கிறது. ஆனால் விஜய் கட்சி ரீதியாக, அமைப்பு ரீதியாக தேர்தல் களத்தில் அவர் நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ஏனென்றால் வேட்பாளர்கள் பெரும்பாலான அரசியலுக்கு புதியவர்கள், கட்சி பணியாற்றக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், நகர செயலாளர்கள் அரசியலுக்கு புதியவர்கள். அவர்கள் களத்தில் எதிர்கொள்ளப் போவதோ பண திமிங்கலங்களை. திமுக அதிமுக 2ம் பண திமிங்கலம். அதில் ஒன்று ஆட்சி அதிகாரத்தையும் கையில் வைத்திருக்கிறது, போலீஸை கையில் வைத்திருக்கிறது. அடக்குமுறை ஏவிடுவதற்கு தயங்காத கட்சி திமுக. இந்த சவால்களை விஜய் எப்படி எதிர்கொள்வார் என்பதுதான் நான் முக்கியம் என்று நான் கருதுகிறேன். ஆனால் விசில் இவர்களுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கிறது என்பதை மாத்திரம் என்னால் சொல்ல முடியும். இதில் இப்போ காங்கிரஸ் திமுகலேருந்து விலகி விஜய்க்கு வரணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, அது ஏன் இருக்கு? குறிப்பா அப்படி விலகி வர்றதால காங்கிரஸுக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, கேள்வி இருக்கு. காங்கிரஸுக்கு என்ன நன்மை என்றால், நீங்கள் பழைய சீட்டிலிருந்து 5-4 ஏற்றுவாங்கன்றதுக்கு பதிலாக டபுள் மடங்காக இங்கே வாங்க முடியும். எத்தனை ஜெயிக்க முடியும்? ஜெயிக்க முடியும்ன்றது நீங்கள் அந்த அணி சேர்க்கைக்கு என்ன ஆதரவு கிடைக்கிறது என்பதை பொறுத்து. அது இல்லை, 1-2 கட்சிகள் திடீர்னு இந்த பக்கம் ஜம்பாகவும் வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் மினிட்ல நீங்கள் அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். ஏன் வரமாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் விஜய் காங்கிரஸ் சேர்ந்துருச்சு, அது ஒரு ஃபார்மிடபிள் ஃபோர்ஸ் என்று நினைத்தால் இம்மீடியட்டாக புதிய தமிழகம் வரலாம், தேமுதிக வரலாம். ஈவன் விசிகே மே ரீகன்சிடர் இஸ் டிசிஷன். வி மே நாட் ஷூர் அபவுட் இட். விசிகே நிச்சயமாக காங்கிரஸ் போனாலும் நாங்கள் போக மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்களா அல்லது சொல்வார்களா? ஆகவே அவங்களும் யோசிப்பாங்க. மைனாரிட்டியில் கிறிஸ்டின் கம்ப்ளீட்டாக போயிடும். இப்போ பிஏ விஜய்க்கு ஓரளவு கணிசமாக போகும், அதை தவிர தலித் வாக்குகள் போகும். ஆக விசிகாவும் யோசிக்கும்.
வேறு 1-2 கட்சிகள் யோசிக்கும், வேறு அணிகளில் இருப்பவர்கள் தாவக்கூடிய வாய்ப்பு உருவாகும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் நீங்க வின்னபிலிட்டி வராதுன்னு நினைக்கிறீங்க? சரி, அங்க 25 வாங்கி 10 ஜெயிக்கிறதுக்கு இங்க 50 வாங்கி 15 ஜெயிச்சுட்டு போறாங்க. இல்ல, வின்னபிலிட்டி வராதுன்னு நான் சொல்ல. ஆனா நீங்களே சொன்னீங்க விஜய்க்கு 20% வாக்குகள் கிட்ட வரும் அப்படின்ட்டு. நான் குறைந்தபட்சம் என்று நினைக்கிறேன். ஒரு சட்டமன்ற தொகுதியில 20% வாக்குகளை வாங்குறது அப்படிங்கிறது வெற்றிக்கு போதுமானது இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நிச்சயமாக இருக்கும்போது எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் அப்படி இருக்கிறது என்று நான் கூறவில்லை. களத்திற்கு சென்று கருத்து கணிப்புகளை நடத்தி கொண்டிருக்கிற சில நண்பர்கள் எனக்கு தெரிவிப்பது 12%, 10% என்று இருக்கக்கூடிய தொகுதிகளும் இருக்கின்றன, 34%, 35% என்று விஜய்க்கு ஆதரவு இருக்கக்கூடிய தொகுதிகளும் இருக்கின்றன என்று கூறுகிறார்கள். நான் ஒரு தகவலை சொன்னால் நீங்கள் வியப்படைவீர்கள். சென்னையிலேயே சில தொகுதிகளில் 28, 30, 32 என்று விஜய்க்கு ஆதரவு இருப்பதாக நண்பர்கள் கூறுகிறார்கள். அப்படி இருந்தால் பிளஸ் காங்கிரஸ் வின் பண்ணிடுது. ஏன் வின் பண்ணாது? தெற்கே காங்கிரஸ் பல இடங்களில் வலிமையாக இருக்கிறது. காங்கிரஸுக்கென்று ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி பரவலாக இருக்கிறது. அது கம்மியாக இருக்கலாம், பரவலாக இருக்கு. ஆகவே வின்னபிலிட்டி இல்லை என்று நான் ரூல் அவுட் பண்ண தயாராக இல்லை. காங்கிரஸ் அந்த டிசிஷனை எடுக்குமா என்பதுதான் கேள்விக்குறியே தவிர வின்னபிலிட்டியை பற்றி ஐ டோன்ட் ஹாவ் எனி டவுட்ஸ். இல்ல, அதுல இன்னொரு சிக்கலும் இருக்கு. நீங்க ஆரம்பத்தில் சொல்லும்போது விஜய்க்கு கிறிஸ்துவ வாக்குகள் வரும் அப்படின்னீங்க. கிறிஸ்துவ வாக்குகள் கணிசமான அளவுக்கு அவர் பெறுகிறார் அப்படின்னு. இப்ப அதே ஹோல்ட வச்சிருக்கக்கூடியதான் காங்கிரஸும். ஸோ காங்கிரஸும் டிவிக்கும் சேர்ந்தா அது முழுமையாக வந்துவிடும், குறையாது. நீங்கள் காங்கிரஸுக்கு ஒரு பகுதி இல்ல சார், ஏற்கனவே இருக்கு. டிஎம்கே அலையன்ஸ்ல விஜய் என்ன சேதாரத்தை ஏற்படுத்துவார்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்டியன் ஓட்டு கணிசமாக எடுத்துருவார், கொஞ்சம் தான் அவங்களுக்கு கிடைக்கும். முஸ்லிம் விமன் ஓட்டு, பர்டிகுலர்லி யங் விமன், யங் மென் அண்ட் விமன் கட்டிங் அக்ராஸ் கேஸ்ட், ரிலீஜியன், க்ரீடு விஜயை சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் உரையாடியும் கருத்து கணிப்புகளுக்கு போனவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்ட செய்தியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு எந்த ஆதாயமும் கிடையாது. நான் களத்தில் கடுமையான போட்டி இருக்கிறது என்று பார்க்கிறேனே தவிர, திமுகவுக்கு எட்ஜ் இருக்கிறது என்று பார்க்கிறேனே தவிர, இட் இஸ் நாட் a கேக் வாக் எய்தர் ஃபார் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே. நீங்கள் எதிர்ப்பு வாக்குகள் சார், ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு வாக்குகள் ஒரு முகமாக விழக்கூடிய, ஒரே இடத்தில் விழக்கூடிய சூழல் களத்தில் இருக்கிறதா? அதை நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக எனக்கு சொல்லுங்கள். களத்தில் விஜய், நாம் தமிழர் என்ற 2 பேரும் இல்லை என்றால் என்னால் அறுதியிட்டு அதிமுகவும் திமுகவும் சமபலத்தோடு இருக்கிறது. ஆட்சி மீதான அதிருப்தியை அதிமுக அறுவடை செய்யும். அதிருப்தி அலையாக உருவெடுத்தால் அதிமுக அறுதி பெரும்பான்மை பெறும் என்று என்னால் கூற முடியும். ஆனால் களத்தில் அந்த சூழல் இல்லை. களத்தில் என்ன சூழல் இருக்கிறது? ஆட்சி மீது அதிருப்தி இருக்கிறது. திமுக ஆட்சி மீது ஓட்டுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுப்பதற்கு கூட முற்படுவார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். ஆனால் ஆட்சி மீதான அதிருப்தியை விஜய் பங்கு போடுவார், சீமான் பங்கு போடுவார், அதிமுகவும் பங்கு போடும். அப்படியானால் யாருக்கு அட்வான்டேஜ்? ஆகவே அட்வான்டேஜ் டிஎம்கே என்பது இன்றைய நிலை. டென்னிஸ் பாஷையிலே சொல்றதா இருந்தார் அட்வான்டேஜ் டிஎம்கே. ஆனால் இதில் ஏதாவது சேஞ்சஸ் வந்ததுன்னா அட்வான்டேஜ் டிஎம்கே ஆகாது, டிஸ்அட்வான்டேஜ் ஆகாது, மாறிவிடும். இந்த தரப்பின் ஸ்கோர் ஏறும். ஆகவே இப்போது இட் இஸ் டூ ஏர்லி டு ப்ரெடிக்ட். நாம் இன்னும் 1 மாதம் 15 நாள் அரசியல் பார்க்க வேண்டும். அநேகமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்கான சில அதிரடி நடவடிக்கைகளை அல்லது தனது வியூகங்களை கடைசி நேரத்தில் அமுல்படுத்தும் என்று கூறுகிறார்கள். அது என்ன என்று தெரியாது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி நிச்சயமாக மாறும் என்று பாரதிய ஜனதா நண்பர்கள் கூறுகிறார்கள். அதற்கான பணிகளை நாங்கள் செய்வோம் என்கிறார்கள். அதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். அதே போல விஜய் சந்திக்கக்கூடிய சில நெருக்கடிகளும் கூட அவருக்கு அனுதாபமாக மாறக்கூடும். அவருக்கு அது பின்னடைவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரிந்து விஜய்க்கு எதிர்நோக்க இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை அனுபவமின்மைதான். அவருடைய அரசியல் நிர்வாகிகள் மத்தியில் இருக்கக்கூடிய அவரது கட்சியினுடைய நிர்வாகிகள், வேட்பாளர்கள் இவர்களெல்லாம் அனுபவமற்றவர்கள் என்பது மட்டும்தான் விஜய் சந்திக்கக்கூடிய பின்னடைவாக இருக்கும் என்று நான் பார்க்கிறேன். இதில் இப்போ தலித் வாக்குகள் பற்றி பேசும்போது இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு செய்தி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். திமுக அரசாங்கம் மாநில அரசாக இருக்கக்கூடிய நிலையில்
மத்தியிலிருந்து வரக்கூடிய தலித்துகளுக்காக பட்டியல் சமூகத்துக்காக ஒதுக்கப்பட்ட அந்த ஃபண்ட்ஸை வந்து சரிவர வந்து பயன்படுத்தலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கு. அதை விரிவாக அந்த கட்டுரை வந்து அலசியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இது எந்த மாதிரியான ஒரு ஒரு அழுத்தத்தை திமுக இந்த செய்தி குறித்து நானும் பார்த்தேன். கிட்டத்தட்ட 4.5 கோடிக்கு மேலே அந்த ஃபண்டு டைவர்ட் பண்ணப்பட்டிருக்கிறது அல்லது அன்யூஸ்டாக திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து மிகவும் பின்தங்கிய பகுதிகள், அந்த மாவட்டங்களில் இது நேர்ந்திருக்கிறது. இந்த அவலம் என்பது நேர்ந்திருக்கிறது. முன்பே கூட வெவ்வேறு சமயங்களில், வெவ்வேறு ஆட்சி காலங்களில், திமுக மற்றும் அதிமுக ஆட்சி காலங்களில் பட்டியல் சமூகத்தினருக்கான நிதி அதற்கான செலவிடப்படாமல் திருப்பி விடப்பட்ட குற்றச்சாட்டு சிஏஜி அறிக்கைகள் மூலம் வெளிப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த செய்தி என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி, அதை மாநில அரசாங்கம் உரிய வகையில் பயன்படுத்தி கொள்ளவில்லை, கிட்டத்தட்ட 4.5 கோடிக்கு மேலே என்பது இது ஒரு பெரிய அந்த சமூக மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதி, பட்டியலின மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதி. இது பற்றி திருமாவளவன் வன்மையாக கண்டிக்க வேண்டும், பேச வேண்டும். இதர கட்சிகளும் பேச வேண்டும். அவருக்கு மட்டும் அல்ல, அதிமுக இதை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க வேண்டும். அதிமுகவும் பாஜகவும் இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். பட்டியல் சமூக மக்களிடம் இதை ஆதாரத்தோடு இதை காட்ட வேண்டும். பிட் நோட்டீஸாக விநியோகிக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் பேசுவதெல்லாம் அப்படியே நீலி கண்ணீர் வெடிப்பது, பேசுவதெல்லாம் என்ன சொல்றது, அப்படியே தலித் மக்களுக்காகவே தாங்கள் அவதாரம் எடுத்ததை போல பேசுவது. ஆனால் அவர்களுக்கான வளர்ச்சிக்கான அந்த மக்களுக்கான பணத்தை செலவு செய்யாமல் இப்படி ஒரு அலட்சியத்தோடு ஒரு அரசாங்கம் இயங்குகிறது என்பது பெரிய கண்டனத்துக்குரிய, கவலைக்குரிய போக்கு என்றுதான் நான் இதை பார்க்கிறேன். இது நிச்சயமாக தேர்தலில் முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும். அதை அதிமுகவும் செய்ய வேண்டும். நாம் தமிழர் நிச்சயமாக சீமான் செய்வார். இப்படி திமுகவுக்கு எதிர்நிலையிலே அரசியல் நடத்துபவர்கள் இதை ஒரு முக்கியமான பிரச்சனையாக கொண்டு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய பார்வை. இதை கூட விஜய் எடுத்து பேசியிருக்கலாம் இல்லையா? பட் ஆனால் நிறைய விஷயங்கள்ல அவர் மௌனம் காக்கிறார் அப்படிங்க. குறிப்பா வட மாவட்டங்களையும் சரி, இப்போ இந்த செய்தியில் வரக்கூடிய மாவட்டம் தேனி, திருநெல்வேலி, தென்காசி 3 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஃபண்டை யூஸ் பண்ணல அப்படின்ட்டு. தலித் மக்கள்ல பெரும்பாலானவர்கள் அவங்க ஆம்பிஷியஸா விஜயை பார்க்குறாங்க அப்படிங்கிற போது இந்த இஷ்யூஸை கூட விஜய் ஹைலைட் பண்ணி பேசணும் இல்லையா? நீங்கள் இந்த இஷ்யூ மட்டும் இல்லை, வெவ்வேறு பிரச்சனைகளில் அவ்வப்போது அவர் அறிக்கை வெளியிட வேண்டும் அல்லது செய்தியாளர் சந்திப்பை அவருடைய கட்சியினுடைய தலைவர்களாவது நடத்த வேண்டும் என்பதை நான் கூறி வருகிறேன். அதாவது ஒரு கட்சி என்பது அந்த கட்சியினுடைய தலைவர், அவர்தான் அந்த கட்சியினுடைய முகவரி எல்லாம், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் there are other leaders who are capable of expressing their views. அருண்ராஜ் இருக்கிறார், ஆதவ அர்ஜுனா இருக்கிறார், செங்கோட்டையன் இருக்கிறார், நிர்மல்குமார் இருக்கிறார். அவங்க ஏன் மீடியாவை மீட் பண்ண மாட்டேன்றாங்க? குறைந்தபட்சம் வாரமுறை செய்தியாளர் சந்திப்பு கூட நீங்கள் 1 ஆண்டு 1.5 ஆண்டுகளை கடத்தி இருக்கிறீர்கள். எந்த செய்தியாளர் சந்திப்பும் கிடையாது. விஜய் ட்விட்டர் பக்கத்தில் போடுவார், இல்லைன்னா அறிக்கை வெளியிடுவார். இப்படிதான் அரசியல் என்பது. இது அரசியல் அல்ல என்பதை விஜய் உணர வேண்டும். கள அரசியல் வேறு. கள அரசியலில் நீங்கள் தீவிரமாக இயங்க வேண்டும். தமிழக அரசியலில் ஒரு கவனிக்கத்தக்க சக்தியாக திரு அண்ணாமலை உருவெடுத்ததற்கு காரணம் எல்லா மக்கள் பிரச்சனைகள் மீதும் அவருக்கு ஒரு ஆழமான கருத்து இருந்தது. அதை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வந்தார். திராவிட முன்னேற்ற கழக அரசை தோலுரித்ததில் அவருக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. ஆகவே இன்றைக்கு அண்ணாமலை என்பவர் தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத நபராகிவிட்டார். விஜய் பொது தளத்தில் நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய இளைஞர் செல்வாக்கு காரணமாக நீங்கள் இன்றைக்கு அரசியல் ஒரு சக்தியாக உருவெடுத்திருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய ஆழமான அரசியல் புரிதல் என்பது தொடர்ந்து எல்லா பிரச்சனைகளின் மீதும் கருத்து தெரிவிப்பதன் மூலம்தான் நீங்கள் வெளிப்படுத்த முடியும். ஆகவே இது எவ்வளவு பெரிய சீரியஸான இஷ்யூ. அதே போல தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கக்கூடிய போதை கலாச்சாரம் என்பது எவ்வளவு பெரிய சீரியஸான இஷ்யூ. லாலெஸ்னஸ், மணல் கடத்தல், இது எவ்வளவு பெரிய இஷ்யூ. சாராயம் எவ்வளவு தூரம் சீரழித்து கொண்டிருக்கிறது. இதிலெல்லாம் இவர் என்ன செய்ய போகிறார், என்ன மாற்றத்தை தரப்போகிறார், இதையெல்லாம் அவர் பேச வேண்டும். நான் என்ன சொல்லுகிறேன், நீங்கள் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் ஆன நிலையிலும் இன்னும் ஒரு மீடியா சந்திப்பை நீங்கள் நடத்தவில்லை என்றால் உங்களை பற்றி என்ன புரிதல் இருக்கும்? புரிதல் நமக்கு கிடைக்கும். ஆகவே திரு விஜய் அவர்கள் தன்னை இன்னும் அதிகம் வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும். அவருடைய கட்சி பொதுத்தளத்தில் தீவிரமாக இயங்க வேண்டும். முதலில் அதற்கு பனையூரிலிருந்து கட்சி ஆஃபீஸை கொண்டு வந்து சிட்டிக்குள்ள வைக்க வேண்டும். நீங்கள் தேர்தல் நேரத்தில் ஒரு கட்சி ஆஃபீஸ்னால் எப்படி சார் இருக்கும்? ஜே 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 ஜேன்னு இருக்கும். நானும் ஒரு 40 வருஷத்துக்கு மேலே ஜேர்னலிஸ்டாக இருக்கேன்.
வெவ்வேறு தேர்தல் சமயங்களில் கட்சி அலுவலகங்களில் போய் செய்தி சேகரித்திருக்கிறேன், தலைவர்களின் பேட்டி எடுத்திருக்கிறேன். போய் பாருங்கள், திமுக ஆஃபீஸை பாருங்கள், காங்கிரஸ் ஆஃபீஸை பாருங்கள். காங்கிரஸ் ஆஃபீஸில் இன்னும் கூட்டணி முடிவாகல, எவ்வளோ சீட்டுன்னு தெரியல, முட்டி மோதுறாங்க, வராங்க, ஆட்கள் வருது. ஏடிஎம்கே ஆஃபீஸ் கேட்கவே வேணாம், இந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கமும் போக முடியாது, டிராஃபிக் ஜாம் ஆகுது, அவ்வளோ பேர் வர்றாங்க. ஒரு பரபரப்பாக இயங்குகிற அலுவலகமாக அது மாறிவிட்டது. பாரதிய ஜனதா கட்சி அலுவலகம் பக்கத்திலே தான் இருக்கிறது. எவ்வளவு கூட்டம் தலைவர்கள் ஊரில் இருக்கிற நாட்களில் இங்கே கட்சி ஆஃபீஸை கொண்டு போய் பனையரில் வச்சுட்டு யார் வராமல் போகிறான்னே தெரியலையே. ஆகவே கட்சி இயங்குகிறது என்பதை முதலில் காட்ட வேண்டும். எல்லா பிரச்சனைகளிலும் கருத்து தெரிவிக்க வேண்டும். விஜயால் முடியாவிட்டால் ஆடவர்ஜுனாவோ, இவர் இருக்கார், அவர் ஜான் ஆரோக்கியசாமியும், அதாவது வீகோ வகுப்பாளர், இன்னொருத்தர் இருக்கார் நம்ம அருண்ராஜ், நிர்மல்குமார், இப்படிப்பட்டவர்களையாவது, செங்கோட்டையன் போன்றவர்களையாவது சந்திப்பதற்கு அனுமதித்து அவர்கள் மீடியாவை சந்திக்க வேண்டும். நீங்களே ஆரம்பத்தில் நம்ம பேசின மாதிரி தேமுதிக ராமதாஸுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. ஆனால் உங்களுடைய அனுபவத்திலேருந்து பார்க்கும்போது அவர்கள் எங்கு செல்வதற்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுகவும் அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும், அந்த இரண்டு கட்சிகளுடைய சில முன்னணி தலைவர்களோடு எனக்கு தொடர்பு உண்டு. அவர்கள் என்னிடம் தெரிவிப்பது, தேமுதிகவினுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் டூ ஹை என்று கூறுகிறார்கள். நேற்று அல்லது இன்று என்று நினைக்கிறேன், எனக்கு சரியாக பார்த்தா சப்ஜெக்ட் வெரிஃபிகேஷன், டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதை எழுதியிருக்கிறது, அந்த பத்திரிகையில் எழுதியிருக்கிறார்கள். இந்த ரெண்டு கட்சிகளுடைய தலைவர்களும் தேமுதிக ரொம்ப அதிகமாக, தன்னுடைய வலிமையை விட மிக அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய டிமாண்டை இந்த ரெண்டு கட்சிகளும் அப்படியே கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். என்ன டிமாண்ட்? அதான் 20 சீட்டு ராஜ்யசபா, 20 சீட்டெல்லாம் கொடுக்கறதுக்கு தேமுதிகவுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்களாம், இது என்ன வினோதமான வாதமாக இருக்குது. விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது ஜெயிச்ச எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்களா, தேமுதிக எம்எல்ஏக்கள், அவர்களில் பெரும்பாலானோர் எங்களோட தான் இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தா முன்னாள் எம்எல்ஏக்கள் அவ்வளோ பேர் இருக்கிறதுனால எங்களுக்கு அவ்வளோ சீட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்களாம். இதெல்லாம் ஏற்கிற வாதமா? விஜயகாந்துக்கு இருந்த செல்வாக்கு என்ன, இன்றைக்கி தேமுதிகவுக்கு இருக்கிற செல்வாக்கு என்ன? கடைசியாக உங்களுடைய ப்ரூவன் ரெக்கார்டு என்ன? ஆகவே திமுக சிங்கிள் டிஜிட்டுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அதிமுக மே கிவ் 10 சீட்ஸ், அதுக்கு மேலே கொடுக்குமான்றதுல எனக்கும் சந்தேகமாக இருக்குது. திமுகவுக்கு இன்னொரு நெருடல் இருக்குது. தேமுதிகவுக்கு ரெட்டலை இலக்கத்தில் சீட்டு கொடுத்தா திருமாவுக்கு அந்த இலக்கத்தில் கொடுக்கணும், அது நியாயமும் கூட. தேமுதிக வலிமையான கட்சியா, திருமா வலிமையான தலைவரா என்றால் திருமாவளவன் தான். தேமுதிகவுக்கு இருக்கக்கூடிய வலிமை என்பது கேப்டனுடைய முகம். விஜயகாந்தனுடைய கட்சி, விஜயகாந்த் பேரை வச்சு அந்த வண்டி ஓடிட்டு இருக்கு. திருமதி பிரேமலதா பிரச்சாரத்திற்கு பயன்படுவார் என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் பெரிய பிரச்சார ஓட்டை மாற்றிவிடக்கூடிய வல்லமை படைத்தவர்னு நான் நினைக்கிறேன். வித் டியூ ரெஸ்பெக்ட் டு மிஸ்ஸஸ் பிரேமலதா, நான் அவர்களை மதிக்கிறேன். அவருடைய செயல்பாடு, தளர்ந்து விடாத செயல்படுகிற தன்மை, அந்த கட்சியினரை நம்பிக்கையூட்டி நடத்தி செல்வது, அதையெல்லாம் நான் பாராட்டுகிறேன். விஜயகாந்துக்கு பெரிய நினைவிடம் எழுப்பி பல்வேறு அரசியல் கட்சிகள் தலைவர்கள் மரியாதை செலுத்துகிற சூழலை உருவாக்கி அந்த கட்சியை இன்னமும் தொடர்ந்து இயக்குகிறார் என்ற வகையில் நான் மதிக்கிறேன். ஆனால் ஒரு கட்சிக்கு என்ன வலிமையோ அந்த வலிமையை வைத்துத்தான் உங்களுக்கு இடம் கிடைக்கும். ஆகவே அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்கிறார் அவருடைய டிமாண்ட் என்று இரண்டு கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் கூறுகிறார்கள். தேமுதிக இறங்கி வந்தால்தான் இந்த ரெண்டில் ஒன்றை இடம் பிடிக்க முடியும். இல்லாவிட்டால் அவர்களும் வேறு ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் செய்ய வேண்டியது தான். அவர்களுடைய கட்சிக்குள்ளும் விஜய் பக்கம் போகலாம் என்கிற பார்வை இருப்பதாகவும் நான் கேள்விப்படுகிறேன். ஆனால் திமுகவோ அதிமுகவோ தேர்தல் செலவுகளை பார்த்து கொள்ளும் என்பதெல்லாம் இதெல்லாம் இப்போதெல்லாம் பேசுகிறார்கள். சீட்டை கம்மியாக வாங்கிக்கிங்க, உங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. நான் இவர்களை மட்டும் சொல்லலை, சில கட்சிகளிடம் இத்தகைய பேச்சுக்கள் நடத்தப்பட்டு தான் கூட்டணிக்குள்ளேயே கொண்டு வரப்படுகின்றன. நான் சொல்வது இரண்டு முகாம்களிலும், திமுக முகாமாகட்டும் அதிமுக முகாம். ஆகவே இது அவர்கள் இறங்கி வந்தால்தான் இந்த அணியில் ஏதாவது ஒன்றில் இடம் பிடிப்பார். டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் சுருங்கிவிட்டன என்று எனக்கு தோன்றுகிறது. அதிமுக டாக்டர் அன்புமணியோடு பேசி ஃபைனலைஸ் பண்ணி அவருக்கு ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. அந்த நம்பரை சற்று உயர்த்தி 2 பேரும் ஷேர் பண்ணிங்க என்பது என்டிஏவுடைய ஐடியாவாக இருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். பிஜேபி வாண்டட் டு பிரிங் சீனியர் டாக்டர் ராமதாஸ் ஆல்சோ இன்சைட் தி கேம்ப். ஆனால் அதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது? கௌரவ பிரச்சனை, ஈகோ இடம் கொடுக்காது. இவர் 4-5 சீட்டு வாங்கிக்கிங்கன்றார். முதல்ல அவர் ஒத்துக்கணும் அன்புமணி இவரை கூட்டணி உள்ள வர்றதுக்கு. ஏன்னா அன்புமணியை மிக கடுமையாக விமர்சித்த ஒரு 3-4 பேருக்கு அவர் சீட்டு கொடுக்கணும்.
அருள்லேருந்து மணியிலேருந்து இவங்கெல்லாம் அன்புமணி அப்பாவுக்கு துரோகம் பண்ணவர்னு பொது மேடையில் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. காந்திமதியிலேருந்து எப்படிப்பா நீ மந்திரியான, எப்படிப்பா நீ எம்பியான, அப்பா இல்லாமல் ஆயிட்டியா அப்படின்லாம் பர்சனல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கணும். டாக்டர் ராமதாஸ் கிட்ட இருக்கிற 4-5 கேண்டிடேட்டில் முக்கியமானவங்க அவங்க தான். அந்த 4 பேர் தான், 3-4 பேர் தான். ஆகவே என்டிஏவில் அவர் இணைவதற்கான வாய்ப்புகள் சுருங்கிவிட்டன. திமுகவிலே அவரை இணைத்துக் கொள்வதற்கு திருமாவை கன்வின்ஸ் செய்ய வேண்டும். அதற்கான முயற்சிகள் நடைபெறுவதாகவும் ஒரு பேச்சு உள்ளது. இல்லை என்றால் அவருக்கும் ஆப்ஷன் விஜய் தான். நன்றி சார். பல்வேறு கேள்விகள் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்புக்கு நன்றி.